அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 4 நற்செய்தி நூல்களை எழுதிய 4 ஆசிரியர்கள். புதிய ஏற்பாட்டில் இருப்பது போல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் எழுதிய நற்செய்திகளின் கால அடிப்படையிலே மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் என்று வரிசைப்படுத்துவார்கள். இந்த 4 நற்செய்திகளில் 2 நற்செய்திகள் மட்டும்தான் இயேசுவினுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றன. 2 நற்செய்திகள் இயேசுவினுடைய பணிவாழ்விலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. இயேசுவினுடைய பணிவாழ்விலிருந்து நற்செய்தியை ஆரம்பிக்கின்ற நற்செய்தி நூல்கள் மார்க்கு நற்செய்தி, யோவான் நற்செய்தி. எனவே அன்னை மரியாவை பற்றியும் இயேசுவினுடைய பணிவாழ்வில் அன்னை மரியாவினுடைய பங்கு மட்டும்தான் பேசப்படும் இந்த நூல்களிலே. ஆனால் மத்தேயு, லூக்கா நற்செய்திகளிலே குழந்தை பருவ நிகழ்ச்சியுரைகள் இருக்கின்ற காரணத்தினால் அன்னை மரியா பற்றிய செய்திகளை கூடுதலாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்றால், இறைமகன் இயேசு மரியாவின் மகன் என்பதும், இறைவாக்குகளின் நிறைவு ஆண்டவர் இயேசு என்பதும் மிக தெளிவாக முன்னிலைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இதிலே குறிப்பாக மூதாதையர் பட்டியல் என்று வருகிற மத்தேயு நற்செய்தியினுடைய முதல் பகுதி, அலகு 1, இறைவாக்குகள் 1 முதல் 16 முடிய உள்ள பகுதியை பார்க்கிறோம். இந்த பகுதியில் தான் இந்த மூதாதையர் பட்டியல் வருகிறது. இங்கே ஒரு சிக்கலான கேள்வி. அன்னை மரியாவை பற்றி 1:16 சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மூதாதையர் பட்டியல் எதற்காக தரப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு ஏதோ நேற்று பெய்த மழையில் யூதர்கள் குற்றம் சாட்டியது போல இன்று முளைத்த காளான் அல்ல, அவர் ஏற்கனவே இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே இருக்கிறவர் என்பதை நிரூபிப்பது தான் இந்த மூதாதையர் பட்டியலுடைய நோக்கம். எனவே தொடக்கத்திலிருந்து அவர் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி வருகிறார். ஆனால் 16வது வசனம் முதல் அதிகாரத்திலே யாக்கோபின் மகன் யோசேப்பு, அவருடைய மனைவி மரியா, அவரிடம் பிறந்தவரே இயேசு என்னும் மீட்பர் என்று குறிப்பிடுகிறார். எனவே அன்னை மரியாவை பற்றி இந்த ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய மூதாதையர் பட்டியலிலே மரியாவை பற்றி குறிப்பிடுவது சரி. ஆனால் அங்கே வேறு 4 பெண்கள் பற்றி வருகிறார். அவர்கள் யார் என்று சொன்னால், தாமார் 1. இவர் ஒரு கனானிய பெண், யூதாவின் மகனை மணந்து பிள்ளை பேறு பெறுவதற்கு முன்பே தன் கணவனை இழந்தவர். அவர் யூதாவின் வழியாக தனக்கு ஒரு வாரிசை தேடிக்கொண்டவர். 2. ராகாப்பு, இவர் எரிக்கோவில் இருந்த விலை மாது. 3. ரூத்து, இவர் ஒரு பொலாமிய பெண், போவாசினுடைய மனைவியாக அவருடைய அன்பை பெற்று மாறியவர், தாவீதின் முப்பாட்டியானவர். 4. பெத்சேபா, இவர் உரியாவின் மனைவி. இவரோடு தாவீது தகாத உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்.
இந்த 4 பேர், இவர்கள் 4 பேரும் ஏறத்தாழ பாவிகள். இந்த பாவிகள் மட்டும் பெண்களாக இடம்பெறுகிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது என்று சில பேர் கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் அன்னை மரியாவினுடைய முன்னோடிகள் இந்த பெண்கள் என்று நாம் கூற இயலாது. ஆனால் இவர்களுடைய பெயர்கள் ஏன் இடம்பெறுகின்றன என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒன்று, யூதர்கள் சொன்னது போல அவர்கள் ஒரு தனி இனத்தினுடைய முத்திரை அல்ல. யூத இனம் என்பதே பல இனங்களை கொண்ட ஒரு இனம்தான் என்பதனை காட்டுவதற்காகவும், இரண்டாவதாக பாவிகளையும் மீட்பு திட்டத்தில் கொண்டு கடவுள் அதனை நிறைவேற்றக்கூடியவர், வல்லவர் என்பதனை சொல்வதற்காகவும் தான் இந்த 4 பெண்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே அன்னை மரியா அடிப்படையில் இறைமகன் இயேசுவின் அன்னை, இறைவாக்குகளின் நிறைவு என்பதனை சொல்வதாகவே மத்தேயு நற்செய்தி அமைந்திருக்கிறார். பிற பகுதிகள், குழந்தை பருவ நிகழ்ச்சியுரையிலே இயேசுவினுடைய பிறப்பு பெத்லஹேமிலே, அதனைத் தொடர்ந்து ஞானிகளின் வருகை, இதெல்லாம் கிறிஸ்தியல் பின்புலம் கொண்டதாக இருந்தாலும் மரியாவினுடைய இடம் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மரியே வாழ்க.
நம்பிக்கைக்குரிய கண்ணியே நீதே என் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே. எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே. பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே. தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே. விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை குளத்தூர் சீனிவாச நகரில் அமைந்திருக்கிற திருஹிருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தையும் தொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளருமாக தனது பணியினை நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தை ராக் சின்னப்பா அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கங்க. மரியன்னையிடம் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பண்புகளை நம்ம பார்க்குறோம். அந்த நற்பண்புகளில் உங்களுக்கு பிடித்த பண்புனா எதை சொல்லுவீங்க? நான் அதிகமாக ஜனங்களானே சொல்கிறது இது தான், மரியாவின் விளங்கிய அந்த சமநிலை உள்ள ஒரு வாழ்வு. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர், கடவுளது குமாரனை தாங்குகிற அந்த ஒரு மேன்மையும் புகழும் இது உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தில் இருக்கிற மரியன்னை, மேலும் பல்வேறு விதமான குடும்பச் சூழல்கள், அந்த காலத்தில் தன்னுடைய மகன் இப்படியெல்லாம் பாடுபடுகிறார், அவரை இழக்க வேண்டிய சூழல் வருகிறது. ஆகவே இங்கு பார்த்தாலும் தி அதர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா, அடுத்த இன்னொரு முனையில் பார்க்கிற போது யாருமே சந்தித்திராத துயரம். ஒரு பக்கம் அந்த அளவிற்கான ஒரு மாட்சிமை, இன்னொரு பக்கம் அந்த அளவிற்கான துயரம். ஆனால் இவருடைய வாழ்விலே நாம் பார்ப்பது சமநிலையோடு உயர்வு இருந்தாலும் அதை பற்றி பெரிதுபடுத்தவில்லை. அதே போல் துயரம் இருந்தாலும் அதையும் ஆர்ப்பாட்டம் செய்து எனக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி கூப்பாடு போடவும் இல்லை. இந்த சமநிலை இருக்கிறது. நம்முடைய அறநெறியில் சொல்வது போல் மேன்மக்கள் எப்பொழுது மேன்மக்களே, அப்படிப்பட்ட ஒரு அந்த மரியன்னையில் விளங்கிய பண்பு எனக்கு ஒரு பாடமாகவும் நான் வியக்கிற ஒன்றாகவும் இருக்கிறது. மரியன்னையிடம் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்ககிட்ட கற்றுருக்கீங்களா? நிஜமா. அது எப்படி என்றால், நான் பெசன்ட் நகரில் 1993-94 உதவி பங்குதந்தையாக இருந்தபோது மரியன்னை இடத்துல பல பேர் வந்து வேண்டுவார்கள். ஸோ அப்படி வேண்டுகிற போது, அதுவும்
நிறைய மெழுகுவர்த்தியில கையிலே வைத்துக்கொண்டு, அப்பொழுதெல்லாம் அந்த முன்னால் இருக்கிற மெழுகுவர்த்தி திடல் கிடையாது. ஆக மரியனுடைய அந்த திருச்சுரூபத்திற்கு முன்னால் மண்டியிட்டு அழுது ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய அறையிலிருந்து என்னால் பார்க்க முடியும். அப்பொழுது என்னுடைய ஆன்மகுருவிடம் சொல்லியிருக்கிறேன், இப்படி இந்த ஜனங்க உருகி அந்த வெப்பம் கொடூரமான ஒரு நிலையில் வைத்து அழுகிற அந்த ஜெபங்கள் பார்க்கிற போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்பொழுது என்னுடைய ஆன்மகுரு சொன்னது, எந்த அளவிற்கு அவர்கள் அன்னையிடம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்கள், அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு அன்னையிடமிருந்து பரிந்துரையில் நலன் கிடைக்கிறது. நீ குருவாக இருந்தாலும் தொடங்கி இருக்கிறாய், இத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என்று சொல்லி எனக்கு மரியனுடைய பக்தியின் மூலமாக ஒரு பாடத்தை அந்த இளம் குருவாக இருக்கும் பொழுது எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு அதில் நான் நிறைந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு அவரிடத்தில் வேண்டுகிற அந்த ஒரு பண்பு அவரும் எனக்கு அருள் செய்கிறார். நம்பிக்கையோடு வேண்டுகிற பண்பு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் மரியனை வேண்டுதல் செஞ்சுருக்கீங்களா? நிறையவே செஞ்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய முதல் பங்குதலமே ஆரம்பாக்கம், அதாவது ஆந்திரா தமிழக எல்லையில் இருக்கின்ற கும்முடிப்பூண்டிக்கு அருகே இருக்கிற அந்த ஆரம்பாக்கம் என்கிற லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச், வான தூதர்களின் அன்னை ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தில் சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு கடை எல்லையில் இருக்கிறேன், முதல் பங்கு தந்தையாக போகிறேன், ஓடு வைந்த ஆலயம், 9 துணை பங்குகள், 48 ஏக்கர் நிலம் இருக்கிறது. எல்லா இடத்திலும் மறு வேத போதகம் செய்ய வேண்டிய சூழலில் மக்கள் அந்த விசுவாச தளர்ச்சி உள்ள ஒரு சூழலில் நான் பங்கு பணியாளனாக போகிறேன். ஆனால் போன ஆண்டிலிருந்து அந்த 7 ஆண்டுகள் நீங்கள் கேட்டீங்களே, இந்த மரியன்னை என்ன உங்களுக்கு நம்பி என்ன செய்திருக்கிறார், ஒரு சதுராட்டம் ஆடினவனைப் போல 7 ஆண்டுகள் சுழன்று சுழன்று பணி செய்வதற்கான ஆதாரத்தை உண்டு பண்ணி தனக்கென்று சொல்லி ஒரு அலங்காரமான ஆலயத்தை அவரே கட்டி முடித்து கொண்டார். கூரை வேந்த ஆலயம் இன்றைக்கு அந்த கல்கத்தா நெடுஞ்சாலையில் பிரம்மாண்டமாக ஓங்கி நிற்கிறது சொன்னால் இது மரியன்னை என் மூலமாக செய்து கொண்ட ஒரு பெரிய செயல். நம்பினோர் கண்டிப்பாக அவரால் வழிநடத்தப்படுகிறார்கள். நீங்கள் தற்போது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் மாத இதழான வாக்கு என்ற இதழை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள், ஆசிரியராகவும் இருக்கிறீர்கள். இந்த இதழில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறது? முதலில் அருட்தந்தை சேவியர் இருதயராஜ் இயேசு சபை ஆன்மகுரு பொது நிலையினரின் வழிகாட்டியாக மறைமாவட்டம் நியமிக்கப்பட்ட போது அவர் அந்த மக்களது, அதாவது பொது நிலையின் மூலமாக நற்செய்தியை பரப்பலாம் என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனையை கொடுத்து அவர்களை வைத்து இந்த வாக்கு என் வாழ்வாக என்ற இதழினை தொடங்கி இப்பொழுது 25 ஆண்டு காலம் நிறைவுற்று நாங்கள் தற்பொழுதுதான் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறோம். அதில் பொது நிலையினர் எப்படி நற்செய்தி அறிவிப்பணியில் ஈடுபடுத்த முடியும், அவர்களுடைய அந்த கருத்துருவாக்கங்கள் அல்லது அவருடைய பல்வேறு விதமான சிந்தனைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வாய்ப்பை தாங்கின ஒரு இதழாக இது இருக்கிறது. இப்படி 2600 பிரதிகளை இன்றைக்கு நம்முடைய தமிழக மண்ணிலும் நம்முடைய தமிழ் குருக்களும் அருட்சகர்களும் பணி செய்கிற இந்த இந்தியாவினுடைய வட பகுதிகளிலும் இந்த புத்தகம் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஸ்ரீலங்கா, மலேசியா அங்கு பணிபுரிகிற வேதபோதக அருட்தந்தையர்களும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர், நீங்கள் இப்போ பங்கு பணியில் மட்டும் இல்லாமல் கல்வி பணியிலையும் நீங்கள் இருக்கீங்க. மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய செய்திகள்னா எதை சொல்லுவீங்க? நம்முடைய கிறிஸ்துவ நிறுவனங்களில் நாங்கள் அதிகமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளைவது மதிப்பீட்டு வாழ்க்கை. மதிப்பீடு என்பது என்ன? வேல்யூ பேஸ்ட் லிவிங் என்று சொல்லுகிற அந்த நல்ல பண்புகளோடு பிள்ளைகள் வளர வேண்டும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுகிறேன், மதிப்பீடுகளோடு என் பிள்ளை வளர்கிற போது அது முழுமையான வளர்ச்சி.
அதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்? ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் மட்டும் இருக்குது. அந்த ரிஸ்க் என்ன தெரியுமா? நான் முன்மாதிரியாக இருக்கிறேன். சொல்லுகிற மதிப்பீடுகளை நான் வாழ்ந்து காட்டினவனாக இருந்தால் பிள்ளைகள் அதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆக இதையும் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் கொடுத்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பண்புகளோடு இருக்கிற பிள்ளைகளாக மலர்வார்கள். நன்றிங்க ஃபாதர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கலந்துரையாடியமைக்காக மாதா தொலைக்காட்சி சார்பாக ஜெபங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை குளத்தூர் சீனிவாச நகரில் அமைந்திருக்கிற திருஹிருதய ஆண்டவர் பங்குத்தலத்தின் பங்கு தந்தையும் புனித தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமாக தனது பணியினை நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தை ராக் சின்னப்பா அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மத்தேயு நற்செய்தியில் அன்னை மரியா. இன்று நாம் மத்தேயு நற்செய்தியில் அன்னை மரியாவை பற்றி தியானிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தியானது இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய லூக்கா நற்செய்தியோடு ஒத்திருக்கிறது. இருப்பினும் மத்தேயு நற்செய்தியாளர் மரியாளை விட யோசேப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். மரியா கருவுற்று இருப்பதை யோசேப்பு அறிந்து அவரை மறைவாக விலக்கிவிட யோசேப்பு திட்டமிடும் நிகழ்வை மத்தேயு கூறுகிறார். மேலும் ஞானியரின் வருகை, ஏரோதின் கொலை திட்டத்திலிருந்து தப்பித்து எகிப்துக்கு ஓடுதல் பற்றிய செய்திகளை மத்தேயு மட்டுமே குறிப்பிடுகிறார். இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் மரியாள் பங்கு வகிக்கிறாள். இருப்பினும் மத்தேயு மரியாவின் பங்கை விட யோசேப்பின் பங்கிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். காரணம், மத்தேயு யூத மதத்தை பின்னணியாக கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு தன் நற்செய்தியை எழுதுகிறார். மேலும் மத்தேயு நற்செய்தி இயேசுவின் தலைமுறையினர் பட்டியலுடன் தொடங்குகிறது. அதில் இயேசு மரியாவின் பெயரால் குறிப்பிடப்படுகிறார். மத்தேயு 1:16. மத்தேயு 12:46 முதல் 50 இயேசு தன் பணிவாழ்வில் போதிக்கும் போது மரியாளும் அவரது சகோதரர்களும் அவரை தேடி வருகிறார்கள். இந்த நிகழ்வு லூக்கா மற்றும் மார்க்கு நற்செய்தியிலும் காணப்படுகிறது. இருப்பினும் ஒட்டுமொத்தமாக லூக்கா மற்றும் யோவான் நற்செய்திகளில் மரியா பெரும் பங்கு வகிப்பது போல் மத்தேயு நற்செய்தியில் ஒரு தீவிரமான பங்கு வகிக்கவில்லை என்பதே உண்மை. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க.